வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.7ல் கொஸ்டின் நம்பர் 2. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் லாம்டா ஃபார் விச் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனில் உள்ள இந்த 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் தகுந்த மாதிரி லாம்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சார், தமிழில் லாம்டாவின் எம்மதிப்பிற்கு என்ற சமன்பாட்டு தொகுப்பிற்கு வெளிப்படை தீர்வு மற்றும் வெளிப்படையற்ற தீர்வுகள் கிடைக்கும். வெளிப்படை தீர்வாக இருந்துச்சுன்னா அதுக்கு லாம்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும், வெளிப்படையற்ற தீர்வாக இருந்துச்சுன்னா அப்போ லாம்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் இப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்ஃபுல்லாக செய்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், அதுலேருந்து ரோ எக்கலான் ஃபார்ம், அதுலேருந்து ரேங்க்கு. ஸோ ரேங்கை பேஸ் பண்ணி 2 கேஸுக்கும் தகுந்த மாதிரி நம்ம லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆகுமெண்டட், தமிழில் விரிவுபடுத்தப்பட்ட அணி. இங்கே வந்து ஹோமோஜீனியஸ்ங்கிறதுனால ஏ பார் ஓ, ஏன்னா கான்ஸ்டன்ட்டும் எல்லாமே 0வாக இருக்கும். ஸோ ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் 1 1 3, செகண்ட் ஈக்குவேஷனில் 4 3 லாம்டா, தேர்ட் ஈக்குவேஷனில் 2 1 2, கான்ஸ்டன்ட்டும் எல்லாமே 0 தான். சார், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்கு முன்னாடி இந்த லாம்டா மியூ அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை லாஸ்ட் ரோவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் R2வில் லாம்டா இருக்குது. ஸோ R2வையும் R3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ரோ அப்படி வச்சுக்கிறேன். செகண்ட் ரோவை தேர்ட் ரோவாகவும் தேர்ட் ரோவை செகண்ட் ரோவாகவும் மாற்றிக்கிறேன். அதாவது R2 இன்டர்சேஞ்ச் R3. R1 அப்படி வச்சுக்கிறேன். R2வில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். இந்த 2ன்னு அங்கேயும் 2 வரணும். அதனால் R2 அப்படியே வச்சுட்டு R1 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ ரெண்டும் சேம் சைன்கிறனால சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ R2 அப்படியே வச்சுக்கிறேன். 2 1 2 0. R1 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 2 2 3 சார் 6 0. சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 0 1 minus 2 minus 1, 2 minus 6 minus 4 0 0 minus 1 minus 4 0. அதே மாதிரி தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் 0 ஆகணும். ஸோ இதோட இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ R3 அப்படி வச்சுக்கிறேன். R1 4ஆல் மல்டிபிள் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். R3 4 3 லாம்டா 0. R1 4ஆல் மல்டிபிள் 4 4 4 3 சார் 12 0. சப்ட்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் 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 0 3 minus 4 minus 1 லாம்டா மைனஸ் 12. இது 0. 0 minus 1 லாம்டா மைனஸ் 12 0. இப்போது லாஸ்ட் ரோ உள்ள செகண்ட் எலிமெண்ட்டு 0 ஆகணும். செகண்ட் எலிமெண்ட்டு 0 ஆகும். செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டும் சேம் நம்பர். அதை சப்ட்ராக்ட் பண்ணாவே 0 ஆகிரும். ஸோ அதை நம்ம செய்வோம். ஸோ ஃபஸ்ட் 2 ரோ நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். 0 minus 1 minus 4 0. R3 2 ரோவையும் சப்ட்ராக்ட் பண்ணாவே 0 ஆகிரும். R3லேருந்து R2வை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 0 இது சப்ட்ராக்ட் பண்ணுறது இது ப்ளஸ் ஆகிரும். மைனஸ் 1 + 1 0. லாம்டா மைனஸ் 12 இது சப்ட்ராக்ட் பண்ணுறது +4 ஆகிரும். லாம்டாவை அப்படியே தான் இருக்கும். அதை எதுவும் செய்ய முடியாது. மைனஸ் 12 இது சப்ட்ராக்ட் பண்ணுறது ப்ளஸ் ஆகிரும். மைனஸ் 12 + 4 மைனஸ் 8 0. ஸோ நமக்கு தேவையான அந்த டேர்ம்ஸ் 0 ஆயிடுச்சு. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் 0 ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் ரோ எக்கலான் ஃபார்ம். இப்போ நம்ம ஒவ்வொரு கேஸுக்கும் தகுந்த மாதிரி லாம்டாவோட வேல்யூ. ஃபஸ்ட்டு கேஸ்
யூனிக் சொல்யூஷன், தமிழில் வெளிப்படை தீர்வு. யூனிக் சொல்யூஷன்னா அதை வந்து நம்ம இங்கே ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவோம், அதுதான் வெளிப்படை தீர்வு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போ நமக்கு யூனிக் சொல்யூஷன் வரும்னா ஏ பார் ஓ அப்புறம் நம்பர் ஆஃப் அன்னோன் இது மூணுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ரேங்க்கு இந்த நம்பர் ஆஃப் அன்னோன் 3னா ரேங்க்கும் 3 வரணும். ரேங்க் 3 வரணும்னா 3 நான் 0 இருக்கணும். இப்போ லாஸ்ட் ரோவில் மற்ற எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருக்குது, இது மட்டும்தான் 0வா என்னன்னு தெரியாது. ஸோ இது நாட் ஈக்குவல் 0வாக இருந்தால் மட்டும்தான் ரேங்க் நமக்கு 3 வரும். அப்போது லாம்டா மைனஸ் 8 நாட் ஈக்குவல் 0. ஸோ லாம்டா மைனஸ் 8 நாட் ஈக்குவல் 0ன்னு கொடுக்குறோம். இப்போ இது 0 இல்லாத ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா 3 நான் 0 இருக்குது, அப்போ ரேங்க்கு 3 வரும். அப்போ ரோ ஆஃப் ஏ பார் ஓ இஸ் ஈக்குவல் டு 3 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன். சரிங்களா? இப்போ லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 8 ப்ளஸ் 8. அப்போ இட் இஸ் கன்சிஸ்டன்ட், it has trivial solution. சரி, தமிழில் வெளிப்படை தீர்வு பெற்றிருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சது. செகண்ட் ஒன் வெளிப்படையற்ற தீர்வு, இன்ஃபினிட்லி மெனி நான் ட்ரிவியல் சொல்யூஷன். வெளிப்படையற்ற தீர்வு நான் ட்ரிவியல் சொல்யூஷன். எப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்னோனோட ரேங்க் கம்மியாக இருக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் அன்னோனோட ரேங்க் கம்மியாக இருக்கணும்னா லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0வாக இருக்கணும். சரிங்களா? லாஸ்ட் ரோ 0வாக இருக்கணும். அப்போ லாம்டா மைனஸ் 8 வந்து 0வாக இருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு 0 அப்படின்னு கொடுக்கணும். அப்போ லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் நான் 0 ரோ 2 தான். அப்போ ரேங்க்கும் 2 தான். அப்போ லாம்டா மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ ரேங்க்கு ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பார் ஓ இஸ் ஈக்குவல் டு 2. இது நம்பர் ஆஃப் அன்னோட கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்குது. சரிங்களா? இட் ஹேஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். தமிழில் இன்ஃபினிட்லி, அதாவது தமிழில் வெளிப்படையற்ற தீர்வு பெற்றிருக்கு. எண்ணிக்கையற்ற வெளிப்படையற்ற தீர்வுகள், எண்ணிக்கையற்ற வெளிப்படையற்ற தீர்வு பெற்றிருக்கும். ஸோ ஓகே, தேங்க்யூ.